அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாது தமிழக அரசாங்கம் மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையுடைய அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கையின் போது இந்த மாதிரி ஒவ்வொரு பேரூராட்சி வாரியாக நகராட்சி வாரியாக அவங்க ஃபீல்டு விசிட் போகும்போது அங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் காலியாக இருக்கிறனாலையும் அந்த காலியாக உள்ள வேலை வாய்ப்புகளையும் அங்கே இப்போ வேலை பார்க்கக்கூடியவங்களே எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறதுனால பணிச்சுமை அதிகமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு வரக்கூடிய இந்த மனுக்கள் அப்புறம் பொதுமக்களினுடைய கோரிக்கைகள் அதெல்லாமே எங்களால் விரைந்து முடிக்க முடியலை. அதனால் இன்ஜினியர்ஸ் இல்லை, ஏஇ இல்லை, டிராஃப்ட்ஸ்மேன் இல்லை, ஓவர்சியர் இல்லை, நிறைய குறைபாடுகள் இருக்குது. அதனால் அந்த பணியிடங்களெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல்டு விசிட் போகும்போது அமைச்சர்கள் நம்மளுடைய சிஎம் அவர்கள் போகும்போது அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையாக போயிருக்கு. அதை நம்மளுடைய சிஎம் அவர்கள் என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, அதை கன்சிடர் பண்ணி முதல் கட்டமாக 2500 பேருக்கு நம்ம இந்த பேரூராட்சி நகராட்சியில் போஸ்டிங் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவிப்பு வெளியாகி இந்த ஜூன் 29, 30, ஜூலை 6 அந்த டைமிங்கில் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமை எப்படி வைக்கலாம் அப்படிங்கும்போது அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக இந்த தேர்வு நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இது எல்லாத்தையுமே மானிய கோரிக்கையில் அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன எல்லாத்தையுமே நான் சொன்ன எல்லாமே அவர் பேசுனது தான் அசம்பிளியில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மேற்கொண்டு என்ன கூறினார் அப்படின்னா, இந்த 2500 போஸ்டிங் போக மேற்கொண்டு 3000 பேருக்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அதையுமே என்ன பண்ணுறாங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக நிரப்பிட அரசு ஆணையிட்டுள்ளது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சட்டமன்றத்தில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக மானிய கோரிக்கை வரும்போது இந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் பல கோரிக்கைகளை பல செயல்பாடுகளை அவர் மேற்கோள் காட்டுறாரு. அதில் வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு அறிவிப்பை நம்ம மிக முக்கியமானது பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த 3000 பேர் பணியிடத்தை அடுத்த வரக்கூடிய 2 மாதங்களுக்குள்ளாக நான் எடுத்துருவோம் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபர் பண்ணது பிப்ரவரி மாதம். இப்போ அடுத்து ஒரு மார்ச், ஏப்ரல், மே, இந்த ஜூனில் கரெக்டாக எக்ஸாம் வச்சிட்டாங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இது முடிஞ்ச பிறகு அடுத்த இந்த போஸ்டிங் போட்ட பிறகு அடுத்த கட்டத்துக்கான வேலைவாய்ப்புகள் அறிவிப்பு ஆரம்பமாகலாம். அது அடுத்த இருக்குது. ஆனால் மானிய கோரிக்கையில் ஒரு விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கூடுமான வரைவில் அதை ஃபில்லப் பண்ண தான் பார்ப்பாங்க. சில பேர் கேட்குறாங்க என்கிட்ட, சார் இந்த 2500 வேக்கன்சியோடு இந்த வேக்கன்சி ஆட் ஆகுமா அப்படின்னு. ஆனால் அவருங்க அமைச்சரை சொல்லிட்டாரு, இந்த வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இது போகத்தான், இது போக 3000 போஸ்டிங்க்கு மீண்டும் ஒரு கால்ஃபர் வரும்னு சொல்கிறாங்க. இதனுடைய இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா இந்த வாரம், அந்த 2500 போஸ்டிங்கோடு இந்த 3000 போஸ்டிங் ஆட் ஆகுமா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க. என்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் அப்படி ஆட் ஆகாது. இந்த இப்போ நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம் போகிற போஸ்டிங் வேறு, அது 2500 இருக்கும். ஆனால் அது எடுத்த பிறகு தான் இந்த 3000 பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகுங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதுவும் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்பப்பட வாய்ப்பு இல்லை. அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தான் இந்த போஸ்டிங்கை ஃபில்லப் பண்ண போகிறாங்க. இதுதான் உண்மை. இது பார்த்தீங்க அப்படின்னா நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையோட மானிய கோரிக்கையில் திரு அமைச்சர் KN நேரு அவர் சொன்னது. ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 2500 போஸ்ட்டு இப்போ இருக்குது. அடுத்து நீங்கள் அப்படியே அந்த எக்ஸாம் விட்டு கேப்பில் அந்த படிக்காமல் விட்டுறாமல் திரும்பியும் கன்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளேயே அந்த 3000 போஸ்டிங்கான அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் வெயிட் பண்ணி பார்ப்போம்.
எந்த அப்டேட்னாலும் நம்ம முறையாக ப்ராப்பராக அப்லோட் பண்ணலாம். நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா படிங்க. தேங்க்யூ.